இந்த டாய் காரு 1200 சண்டே ஒரு சின்ன பர்ச்சேஸ். அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி இப்போ எல்லோரும் போயிட்டுருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு பர்த்டே வருது நெக்ஸ்ட் வீக். வேறு யார் ஜில்லுக்கு தான் நெக்ஸ்ட் வீக் அவருக்கு பர்த்டே வர்றதுனால அவருக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காண்டி பர்ச்சேஸ்க்கு போயிட்டுருக்கோம். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோசோனுக்கு தான். ஒரு 3 to 4 இருக்கும். கரெக்டாக போகிற நேரத்தில் பெருசாக க்ரௌட் இல்லை. நீட்டாக போய் வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போய் பார்த்தோம். அங்கே ஓணம் செலிப்ரேஷன்லாம் பண்ணி இன்னும் அந்த கோலத்தை அப்படி சேஃபாக போட்டு வச்சுருந்தாங்க. கீழேருந்து பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்தது. அங்கேருந்து எல்லாருமே கீழேருந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தாங்க, மேலேருந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. நம்ம மட்டும் என்ன கீழேருந்து ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு வீடியோ எடுத்துகிட்டு மேலே போய் நின்று பார்த்தா அவ்வளோ சூப்பராக இருந்தது. செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க போல். நான் அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதையே பார்த்தேன். அப்புறம் என்ன, நம்ம வந்த வேலை ஸ்டூடியோவில் போய் அவனுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு தான். சரின்னு ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிட்டு அவனுக்கு 2-3 ட்ரெஸ் எடுத்து அதை போட்டு பார்த்து அவனுக்கு அதெல்லாம் ஓகேவான்னு செட் பண்ணி அவன் அதை ஓகே பண்ணி பர்ச்சேஸும் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அப்படியே ஸ்டூடியோவில் 2-3 ஃபோட்டோஸ்கள். நாங்கள் 2 பேரும் டவுசர் அண்ட் டிஷர்ட்ஸ் தான். அப்படி ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அவன் ஸ்ட்ரைட்டாக ஒரு டாய் ஷாப்புக்குள்ளே போனான். அங்கே தான் மெயின் சம்பவமே. நல்லா இருந்தது, எல்லா காரும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்ததுன்னு நானும் அங்கே இருந்து அப்படி பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி என்னடா இருக்கும்னு சொல்லிட்டு 2-3 கார் எடுத்து ப்ரைஸ் பார்த்தா இந்த காரு 1200 இந்த காரு 900-800. அப்படியே கடையை விட்டு வந்து நம்மளால் வாங்க முடிஞ்ச ஐஸ்கிரீமை வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நான் வாழ்க்கடா